கிச்சன். இன்னைக்கு கார்லிக் கீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 10 ல இருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அதை இப்படி நறுக்கி வச்சுக்கலாம். மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்துருக்கேன், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 150 ml வாட்டர் எடுத்து ஒரு பேன்ல ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச பூண்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இந்த பூண்டோட ஸ்மெல் போறதுக்காக தான். ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு நமக்கு வெறும் பூண்டு மட்டும்தான் வேணும். இதே மாதிரி 3 டைம்ஸ் நம்ம செஞ்சுக்கணும். அப்போதான் அந்த பூண்டோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வர 2 டைம்ஸ்க்கும் வெறும் வாட்டரில் பாயில் பண்ணால் போதும். இன்னொரு பேன் எடுத்து அதில் நீங்கள் 2 கப் பால் ஆட் பண்ணிங்கன்னா அது 1 கப் ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணணும். சுகர் நமக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 2 கப் பால் 1 கப் ஆகிற அளவு வரைக்கும் சுண்டிருச்சு. இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சிருந்த மிக்ஸ்டு நட்ஸு, அதுக்கப்புறம் இந்த 3 டைம்ஸ் அந்த பூண்டை நான் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே ஸ்டவ்ல இருந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹாட்டாக குடிக்கணும்னாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு இப்படி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.